அடுத்த நூலாக இப்போ அடுத்து நம்ம பட்டியல் வெளியிட்டதை பற்றி நகர போகிறோம். எந்த பட்டியலில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆய்வு நிறைய அரசியல்வாதிகள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. எஃப்சியில் போகிறது, ஒருத்தர் எம்சியில் போகிறது, இது பழசிலே போகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது சம்பந்தமாக நீங்கள் நிறைய தகவலை திரட்டி ஒரு நூலாக சீக்கிரம் வெளிவரப்போகுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவருடைய வேண்டுகோளுக்கு இடங்க நான் நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலுடைய தலைப்பு தமிழ்நாடு இந்து தேவேந்திரகுல வேளாளர் ஏன் பட்டியல் வெளியேற்றம் பெற வேண்டும் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக. இந்த சமூகமானது எஸ்சி பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டால் அது தற்போது இருக்கிற பட்டியலில் அது ஓப்பன் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய பொது பட்டியலில் இடம்பெறுவார்கள். பொது பட்டியலில் இடம்பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் பொதுப்பட்டியலில் இருந்தால் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் என்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒரு 10 விழுக்காடு இடப்பங்கீடு அல்லது இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசாங்கத்தால் நடுவண் அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே இடம்பெற்றுவிட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்புகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் 8 லட்சம் வருமானத்துக்கு உட்பட்டவர்கள் அதிலே போட்டியிடலாம். அதுக்கு தங்களுடைய பங்கை அதிலிருந்து பெறலாம். தமிழ்நாட்டில் அடுத்த நூலாக இப்போ அடுத்து நம்ம பட்டியல் வெளியிட்டதை பற்றி நகர போகிறோம். எந்த பட்டியலில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆய்வு நிறைய அரசியல்வாதிகள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. எஃப்சியில் போகிறது, ஒருத்தர் எம்சியில் போகிறது, இது பழசிலே போகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது சம்பந்தமாக நீங்கள் நிறைய தகவலை திரட்டி ஒரு நூலாக சீக்கிரம் வெளிவரப்போகுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு துறை தான். இருந்த போதிலும் கூட நான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் ஏற்கனவே பட்டியல் மாற்ற இயக்கம் என்று ஒன்று தொடங்கி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் களத்தில் நின்றது. அதற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் கண்ணுசாமி தேவேந்திர அவர்கள் தொடர்ந்து இயங்கி வந்தார். தற்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேண்டுகோளுக்கு இடங்க நான் நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலுடைய தலைப்பு தமிழ்நாடு இந்து தேவேந்திரகுல வேளாளர் ஏன் பட்டியல் வெளியேற்றம் பெற வேண்டும்
அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக என்று. ஏனென்று சொன்னால் அந்த கலந்தாய்விலே அவர்கள் அனைவரும் தேவேந்திர சமூகம் இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் இந்த நூலை மாற்றி தற்பொழுது இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கம் பெற்றால் மட்டுமே போதும். ஏனென்று சொன்னால் இந்த சமூகமானது எஸ்சி பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டால் அது தற்போது இருக்கிற பட்டியலில் அது ஓப்பன் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய பொது பட்டியலில் இடம்பெறுவார்கள். பொது பட்டியலில் இடம்பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் பொதுப்பட்டியலில் இருந்தால் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் என்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒரு 10 விழுக்காடு இடப்பங்கீடு அல்லது இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசாங்கத்தால் நடுவண் அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே இடம்பெற்றுவிட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்புகளில் தேவேந்திர வேளாளர் சமூகம் 8 லட்சம் வருமானத்துக்கு உட்பட்டவர்கள் அதிலே போட்டியிடலாம். அதுக்கு தங்களுடைய பங்கை அதிலிருந்து பெறலாம். தமிழ்நாட்டில் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடலாம். அந்த 10 விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது அந்த நடைமுறை வந்தால் அதிலும் இவர்கள் மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகள் போன்றவற்றில் அதற்கான பங்கை பெறலாம். 10 விழுக்காடுக்குள்ள 10 விழுக்காட்டில் 8 லட்சம் வருமானத்தவர்கள் பெறலாம். மீதியவர்கள் மீண்டும் இருக்கிற பொதுப்பட்டியலை போட்டியிடலாம். ஆகவே இந்த சமூகத்திலிருந்து அந்த சமூகத்தினுடைய மக்கள் திரளுக்கு ஏற்ப கல்வி வேலைவாய்ப்பில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் அதை பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே எஸ்சி பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை அவர்கள் முன்னெடுத்தால் அதுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள். இதை நடத்துவதற்கு தற்பொழுது நம்ம கேள்விப்படுற செய்தி என்ன என்று சொன்னால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் மாநில அரசாங்கம் அதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது அரசியலமைப்பு சட்டப்படி சரியானதாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் மாநில அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய பொருளாதார சமூக நிலை கருதி கல்வி பொருளாதார சமூக நிலை கருதி இவர்கள் இந்த பட்டியலிருந்து வெளியேறுவதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய 90 விழுக்காடு கூட இருந்தால் போதும், ஏன்னா மெஜாரிட்டி தான் 90 விழுக்காடு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை நியாயமானது. எனவே அதை மத்திய அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் செய்து கொடுக்கிற பொழுது அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த சமூகத்தினுடைய இந்த பட்டியல் மாற்ற இயக்கமானது தன்னுடைய கோரிக்கையை தற்பொழுது மாநில அரசாங்கத்தை நோக்கி கொண்டு செலுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகளை இந்த அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து செய்தால் ஒருவேளை 2026 இந்த தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னதாக அது நிறைவேற்றப்படலாம் என்று நான் கருதுகிறேன். நன்றிங்க. நிறைய கருத்துக்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதனால் இன்னொரு அமர்வில் உட்கார்ந்து நம்ம இது குறித்து விரிவாக பேசுவோம். இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதுக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நேயர்களை மீண்டும் ஐயாவுடைய நம்ம பல்வேறு கேள்விகளை அடுத்த ஒரு அமர்வில் நம்ம உட்கார்ந்து நிறைய அவர்கிட்ட செய்திகளை நம்ம கேட்டு பெற வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி. அடுத்த ஒரு காணொலி இது மாதிரி ஒரு வரலாற்று தகவலோடு ஒரு புதிய பரிணாமத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது நான் சக்திவேல் பாண்டியன். நன்றி, வணக்கம்.